ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியல் வேல்யூ கார்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 1,65,000 பட்ஜெட்டில் ஒரு 7 வண்டி இருக்குது. ஸோ அந்த 7 வண்டியை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாரத்துக்கு உண்டான நம்ம கார்ஸ் அப்டேட் பார்த்திங்கன்னா இந்த 7 வண்டி ஒரே ரேட்டில் இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்கோடா ஃபேபியா. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2012 மாடல். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. 4 ஓனர் வந்துடுறாங்க, டீசல் வேரியன்ட் வண்டி. ஸோ 4 ஓனர் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மி, 1,65,000. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான். பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்துடுது. வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது உங்களோட திருப்திக்கு நீங்கள் ஒரு மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வந்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் இருந்தால் மட்டும் வண்டி விலை பேசுங்க. ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க. கால் பண்ணிங்க அப்படின்னா இந்த வண்டியாக இருக்கட்டும், இல்லை இப்போ இந்த நான் காமிக்க போகிற இந்த வீடியோவில் 7 வண்டியாக இருக்கட்டும், உங்களுக்கு அந்த வண்டியை பர்டிகுலராக நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ஃபுல்லாகவே வீடியோ எடுத்து இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே எடுத்து நான் உங்களுக்கு தனியாக ஷேர் பண்ணுறேன். வாங்க அடுத்த வண்டி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மகேந்திரா லோகன். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடியோ டென்ட்டோ எதுவுமே இல்லை இப்போதைக்கு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா 2007 மாடல், எஃப்சி இன்சூரன்ஸு எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த வண்டிக்கு ஓனர் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 3 ஓனர் வந்துடுறாங்க. ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா லெதர் சீட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங் எல்லாமே வந்துடுது. டயர் பாயிண்ட் முதற்கொண்டு ஒரு 50% இருக்குது. எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. எடுத்தால் ஒரு வாட்டர் சர்வீஸ் பண்ணிவிட்டு ஓட்டுற அளவில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா 1,65,000 வருது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹோண்டா சிட்டி. ஸோ இது 2006 மாடல். எஃப்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 26 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது ஒரு பெட்ரோல் வேரியன்ட் வண்டி. இன்டீரியர்லாம் பார்த்திங்கன்னா நல்ல லக்ஸுரியாக இருக்கும். எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ஓனர் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 4 ஓனர் வந்துடுறாங்க. பட் இருந்தாலும் வண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்குது. என்ஜின் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கஸ்டமரு. சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் அதை நம்ம பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த சைடில் ஒரு மிரர் இல்லாமல் இருக்கும். ஸோ கீழே பம்பரில் ஒரு சின்ன டென்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன மைனர் தான் இருக்குது. அதை நம்ம எடுத்து ஒரு 1000-2000 செலவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். மற்றபடி வண்டியில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. என்ஜின் தெளிவாக இருக்குது. பெட்ரோல் வண்டி 2006-26 வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. ஓனர் மட்டும் 4 வந்துடுறாங்க. ஆனால் வண்டி நல்ல கண்டிஷனில், ஏசி முதற்கொண்டு எல்லாமே சில்னஸ் இருக்குது. உள்ள லெதர் சீட்டு, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்துடுது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,65 வருது. நேரில் வாங்க எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹுண்டாய் வெர்னா. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் வண்டி தான். ஸோ இது பார்த்திங்கன்னா 2006 மாடல், 27 வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி இருக்குது. ஓனர் பார்த்திங்கன்னா 2 ஓனர் வந்துடுறாங்க. ஸோ பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ எல்லாமே ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் இது. ஸோ டயர் பாயிண்ட் முதற்கொண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50-60% இருக்குது. எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,65,000 வருது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபோர்ட் ஃபியஸ்டா 2011 மாடல். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசல் வேரியன்ட் வண்டி. ஓனர் பார்த்திங்கன்னா 3 ஓனர் வந்துடுறாங்க. எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. ஸோ வண்டியோட இருக்கிற கண்டிஷனுக்கு பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 1,65 வருது. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்துடுது. ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான். இந்த வண்டியோட ரேட்டும் பார்த்திங்கன்னா 1,65 வருது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா ஹுண்டாய் சொனாட்டா. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா 1,65,000 ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, இதில் இருக்கிற ஒரே ஒரு மைனஸ், எஃப்சி இன்சூரன்ஸ் நம்ம போட்டுக்கணும். சரிங்களா? அந்த ஒரு காரணத்துக்காக தான். இல்லாட்டினா நாங்கள் இந்த 2 மாதம் 2.5 மாதத்துலேயே பார்த்திங்கன்னா நம்மளோட கன்சல்டிங் ஆஃபீஸில் இந்த சொனாட்டா பார்த்திங்கன்னா ஒரு 6 வண்டிக்கு பக்கம் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே 2,500 அந்த பட்ஜெட்டில் தான் இருந்தது. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா இந்த ஒரு 70-80,000 டிஃப்ரென்ஸில் நம்ம ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, எஃப்சி இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம போட்டுக்கணும். அதுக்கே ஒரு 20,000 செலவு வரும். ஸோ அதனால தான் இந்த வண்டி பார்த்திங்கன்னா 1,65,000 கொடுக்குறோம். நேரில் வாங்க, கொஞ்சம் ரீசனபிளாக கூட நெகோஷியேட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ 2005 மாடல் பார்த்திங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் வண்டி, ஏர் பேக், ஏபிஎஸ், அலாய் வீலு, டோட்டல் ஃபுல் ஆப்ஷன் வண்டி. நல்ல ஒரு ப்ரீமியம் டைப் கார் இது. ஸோ நேரில் வாங்க, பார்த்து எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க. 7 வண்டியுமே பார்த்திங்கன்னா 1,65,000 அந்த ஒரு பட்ஜெட்டில் இருக்குது. ஸோ கமெண்டில் கூட ஒருத்தர் சொல்லியிருந்தார், என்னங்க எப்போதுமே போட்ட வீடியோவே போட்ட கார்ஸே போட்டுட்ருக்கீங்க. அப்படி இல்லை, இந்த வாரத்தில் வந்தது பார்த்திங்கன்னா ஒரு 5 வண்டி இருக்குது. ஸோ அடுத்தடுத்து நாங்கள் வந்திங்கன்னா ஒரு 3 வண்டியோ 4 வண்டியோ வந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா, அந்த வண்டியை ஃபஸ்ட்டு நம்ம காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட என்ன வண்டி ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம காட்டுவோம். ஸோ டெய்லி 4 வண்டி 5 வண்டி விற்க முடியாதுங்க. ஸோ அதனால தான். ஏன்னா அப்போ சில வண்டி பார்த்திங்கன்னா 1 மாதமும் நிற்கும். சில வண்டி பார்த்திங்கன்னா 10 நாள்லேயும் இருக்குது. ஒரே நாளில் விளம்பரம் போடுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா வண்டி சேல்ஸும் ஆகிருக்கு. ஸோ அதனால் என்னென்னா நம்ம அப்பப்போ பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு நம்ம ஒரு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ரெகுலராகவும் வீடியோ போடுறதில்ல, வீக்லி ஒன்ஸ் தான் போடுறது. ஒரு வாரத்துக்கு நம்மள்ட்ட ஒரு 2 வண்டியோ 3 வண்டியோ 4 வண்டியோ வந்துச்சு அப்படின்னா அந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம காட்டுறோம். சரிங்களா? இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கூட பண்ணுங்கள், நல்லதாக பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்தடுத்த சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ராஜா.